கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை என்பார்கள். காரணம் போதிய பொருளாதார சூழலின்மைதான். பிறப்பிலிருந்து இறப்பு வரை இடைப்பட்ட வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடிக்கும் பொருள் தேவைப்படுகிறது. பொருளாதாரம் என்பது இங்கு நடுத்தரம் மற்றும் அதற்கு கீழ் உள்ள குடும்பத்தினரின் வாழ்க்கை முறையை தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கிறது. அன்றாடங்களில் உணவு, உடை, இருப்பிடம் இவற்றை தீர்மானிப்பது பொருளாதாரம்தான். அவற்றையெல்லாம் தாண்டி நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு என பஞ்சபூதங்களையும் இப்போது பொருளே ஆள்கிறது. பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டே கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் என அனைத்தும் தீர்மானமாகிறது. பொருளாதாரத்தில் முன்னேறிய பின்னணியிலிருந்து வரும் ஒருவரும் பின்தங்கிய நிலையிலிருந்து வரும் ஒருவரும் தங்களது வாழ்க்கையை தொடங்கும் புள்ளி வேறு வேறாக இருக்கிறது. அவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளும் வசதிகளும் வேறு வேறாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டே அரசு நலிவடைந்த பிரிவினருக்கு என பல்வேறு நலத்திட்டங்களையும் உதவிகளையும் செய்து வருகிறது. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் 22ஆம் தேதியை நலிவடைந்த பிரிவினருக்கான தினமாக அறிவித்து நம் எல்லோரின் கவனத்திற்கும் அரசு கொண்டு வந்திருக்கிறது. சமத்துவம் என்பது சமமாக நடத்தப்படுவது மட்டுமல்ல, சம வாய்ப்புகளை பகிர்ந்து கொள்வது என்கிறார் ஏங்கல்ஸ். இந்திய அரசு பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்குகிறது. இதற்காக 2019ஆம் ஆண்டில் இந்திய நாடாளுமன்றம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொண்டது. மாநில அரசுகள் விரும்பினால் இச்சட்டப்படி பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினருக்கு 10%த்திற்கும் மிகாமல் இடஒதுக்கீடு வழங்கலாம். பொது பிரிவினரில் பொருளாதாரத்தில் நலிந்தவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்குவதால் தற்போது நடைமுறையில் உள்ள பட்டியல் சமூகத்தினர் மற்றும் பட்டியல் பழங்குடிகள் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஆகியோருக்கு வழங்கப்படும் 50% இடஒதுக்கீட்டை விட கூடுதலாக இருக்கும் என்று அமைச்சரவை அறிவித்தது. பொருளாதாரத்தின் நலிந்த பிரிவினர் 10% இடஒதுக்கீடு வழங்குவதற்கு வசதியாக இந்திய அரசியலமைப்பில் திருத்தம் மேற்கொள்வதற்கு 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி அன்று இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவையில் முன்மொழியப்பட்ட சட்ட திருத்த மசோதா பெரும்பான்மை வாக்குகளுடன் ஏற்கப்பட்டது. இந்திய குடியரசுத் தலைவர் இச்சட்ட திருத்தத்திற்கு ஒப்புதல் வழங்கினார். இச்சட்ட திருத்தம் இந்திய அரசிதழில் வெளியிடப்பட்டதால் சட்ட தகுதியும் பெற்றது. பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினர் என்பதற்கான சான்றிதழை பெறுவதற்கான தகுதி முற்றிலும் ஆண்டு குடும்ப வருமானத்தை அடிப்படையாக கொண்டது மட்டுமல்ல, வைத்திருக்கும் சொத்தின் அடிப்படையிலும் உள்ளது. இந்திய அரசுக்கு சொந்தமான கல்லூரிகளில் சேருவதற்கும் இந்திய அரசு வழங்கும் வேலை வாய்ப்புகளுக்கும் இந்திய அரசே வருமான வரம்பை நிர்ணயித்துள்ளது. பொது பிரிவினரில் பொருளாதாரத்தில் நலிந்தவர்களுக்கான தகுதிக்கான அளவுகோல்களை மாற்றுவதற்கும் இப்பிரிவின் கீழ் இடஒதுக்கீடு கோரும் நபர்களின் வருமான வரம்பை மேலும் விரிவாக்குவதற்கும் மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்கப்படுகிறது. இது அரசுக்கு சொந்தமான கல்லூரிகளிலும் மாநில அரசின் வேலைகளிலும் மட்டுமே அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்றதாக கருதப்படும். நலிவடைந்தோராக கருத சில தகுதிகளை அரசு வரையறுத்துள்ளது. பொது பிரிவினரில் உள்ள முன்னேறிய வகுப்பு மாணவரின் இளைஞரின் குடும்ப ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். பொது பிரிவினரில் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினர் என்ற சான்றிதழை வருவாய்த்துறை அலுவலரிடம் பெற்றிருக்க வேண்டும். சொந்தமாக வேளாண்மை நிலம் வைத்திருந்தால் 5 ஏக்கர்களுக்கு மேல் இருத்தல் கூடாது. குடியிருப்பு கட்டிடம் எனில் 1000 சதுர அடிக்கு மேல் இருத்தல் கூடாது. நகராட்சி பகுதி எனில் குடியிருப்பு கட்டிடம் 100 சதுர அடிக்கு மேல் இருத்தல் கூடாது. அறிவிக்கப்படாத நகராட்சி பகுதி எனில் குடியிருப்பு கட்டிடம் 200 சதுர அடிக்கு மேல் இருத்தல் கூடாது போன்றவையே அந்த தகுதிகள். இந்த தகுதிகளுக்கு உட்பட்டவர்கள் நலிவடைந்தோராக கருதப்படுவர்.
பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கான நலத்திட்டங்கள் அரசால் ஏராளமாக வழங்கப்படுகின்றன. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை தனது நலத்திட்டங்களில் நலிவடைந்தோர் மேம்பாட்டை ஓர் அங்கமாகவே வைத்திருக்கிறது. ஆண்டு வருமானம் 1,00,000க்கும் குறைவாக இருக்கும் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர்களுக்கு அரசு சார்பில் இலவச வீட்டு மனைகள் வழங்கப்படுகின்றன. அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் பகுதியாக நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியருக்கு வருமானம் மற்றும் சாதி பாகுபாடு இன்றி இலவச மிதிவண்டிகள் வழங்கப்படுகின்றன. கிராமப்புற பெண் கல்வி ஊக்கத்தொகை திட்டம், பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை திட்டம், கல்லூரி மாணவ மாணவியருக்கான கல்வி உதவித்தொகை திட்டம், பட்டப்படிப்பு, பட்டய படிப்பு, தொழிற்கல்வி படிப்புக்கான உதவித்தொகைகள், உண்டு உறைவிட பள்ளிகள், விலையில்லா சீருடைகள் என பல்வேறு நலத்திட்டங்களை அரசு மேற்கொள்கிறது. இலவச சலவை தேய்ப்பு பெட்டி வழங்குதல், இலவச தையல் இயந்திரங்கள் வழங்குதல், மகளிர் உரிமை தொகை திட்டம் என பல்வேறு கூடுதல் நலத்திட்டங்களையும் அரசு செயல்படுத்தி வருகிறது. பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பதை ஒரு குறையாக கருதாமல் அரசு தரும் நலத்திட்ட உதவிகளையும் சலுகைகளையும் பயன்படுத்தி நல்ல கல்வி பயின்று அதன் மூலம் பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்கு ஒவ்வொருவரும் முயல வேண்டும். பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்த பலரும் அப்படியே தங்கள் வாழ்க்கையை இறுதி வரை வாழ்ந்து விடுவதில்லை. அதை மாற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்கிறார்கள். இன்று நாம் பார்க்கக்கூடிய பொருளாதாரத்தில் உயர்ந்து இருக்கக்கூடிய பலரும் தங்களுடைய ஆரம்பகால வாழ்க்கையில் பின்தங்கிய நலிந்த பொருளாதார சூழலில் வாழ்ந்தவர்கள்தான். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்றும், இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகையே படிக்க வைப்பது உங்கள் கைகளில்தான் உள்ளது என்றும் நம் முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் அவர்கள் கூறுவார். உண்மைதான். நாம் பிறப்பில் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினராக பிறந்திருக்கலாம், ஆனால் நம் குடும்ப பொருளாதார சூழ்நிலையை மாற்றக்கூடியவர்களாக சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவது நம் கைகளில்தான் இருக்கிறது. அது நாம் கற்கும் கல்வியினாலும் நம் முயற்சியினாலும் சாத்தியப்படக்கூடும். பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையை அடைவது மட்டும் நம் குறிக்கோளாக இருக்கக்கூடாது. நம்மை போன்ற பொருளாதாரத்தில் நலிந்த மக்களை மேலே கொண்டு வருவதும் நம் கடமை என்பதை நாம் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் அமைய வேண்டும் என்பதுதான் அரசின் கனவாகவும் நமது தேசத்தின் தலைவர்களின் கனவாகவும் இருந்து வருகிறது. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்கிற கண்ணதாசனின் வரிகளுக்கு ஏற்ப இங்கு மாற்றங்கள் நிகழ வேண்டும். அரசியல் தளத்தில், பொது தளத்தில், தனியார் துறைகளில் என எல்லோரும் சேர்ந்தே இந்த நிலையை மாற்றிட கரம் கோர்க்க வேண்டும். சக மனிதர்களின் தாழ்வு நிலை கண்டும் காணாமல் நம்மால் இருக்க இயலாது. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களின் தினமாக கொண்டாடப்படும் இந்நாளில் நாம் உறுதியேற்க வேண்டியது நலிந்தோருக்கான வேலைவாய்ப்பு மற்றும் இன்ன பிற உதவிகளில் நமது பங்கும் இருப்பதாக பார்த்து கொள்வதுதான். நீ அறிவை தேடி ஓடினால் வரலாறு உன் நிழலை தேடி ஓடி வரும். இதுதான் உலக நியதி. இதை கருத்தில் கொண்டு அரசின் திட்டங்களையும் சலுகைகளையும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டு பொருளாதார சூழலை மாற்றி அமைப்போம். நலிவடைந்த சமுதாயத்தை மேம்படுத்த நம்மால் இயன்ற உதவிகளை செய்வோம். இங்கு எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கும் புதியதோர் உலகம் செய்வோம். தேசிய ஒருமைப்பாட்டு வாரத்தினை ஒட்டிய நிகழ்ச்சி தொடரில் நலிந்தோருக்கும் உண்டு நல்வாழ்வு உரை கேட்டீர்கள். வழங்கியவர் எம். பௌசியா பானு அவர்கள்.